தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. எனவே இந்த வருடத்தை அன்னையின் கரங்களில் ஒப்படைத்து நமக்காக இறைவனிடம் பரிந்துரைக்க வேண்டி மன்றாடுவோம். அதே போல எல்லா பெயர்களுக்கும் மேலான பெயர் இயேசுவின் பெயர் என்பதையும் நினைவில் கொண்டு நாம் எப்பொழுது எல்லாம் இயேசுவின் பெயரை உச்சரிக்கின்றோமோ அப்பொழுதெல்லாம் நாம் நம் இதயத்தில் பதிவு செய்ய வேண்டிய ஒரு கருத்து இயேசு மட்டும் என்னை நீக்கக்கூடியவர் என்பதாகும். அன்று எவ்வாறு இடையர்கள் இயேசு பாலகனை கண்டு அகமகிழ்ந்தார்களோ அதே போல இயேசுவின் ஒளியில் நாமும் இவ்வாண்டில் இறை சித்தத்திற்கு ஏற்று நடந்து அகமகிழ்வோம். அப்பொழுது நாமும் சிமியோன் போல நம் உள்ளத்தை திறந்தவர்களாக ஒவ்வொரு நாளும் இயேசுவுக்கு மகிழ்ச்சி பாடல் பாடுவோம். எனவே இவ்வாண்டு எல்லா அருளும் வளமும் நிறைந்த ஆண்டாக இருக்க இத்திருப்பலியில் மன்றாடுவோம். இறை இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்னும் ஒரு 2 நிமிடங்களிலே 2025 ஆண்டு நிறைவு பெறப் போகிறது. அடுத்ததாக நமக்கு ஒரு புதிய ஆண்டை கொடுப்பதற்காக நம் ஆண்டவர் காத்து கொண்டிருக்கிறார். கடந்த ஆண்டுகளிலே நம்முடைய வாழ்க்கையிலே ஏற்றங்கள் இருந்திருக்கின்றன, இரக்கங்கள் இருந்திருக்கின்றன, மகிழ்ச்சி இருந்திருக்கின்றது, துக்கம் இருந்திருக்கின்றது, வெற்றி இருந்திருக்கிறது, தோல்வி இருந்திருக்கிறது. இப்படி ஏற்றத்தாழ்வுகள் மத்தியிலும் நம் ஆண்டவர் நம்மை கைதூக்கி வழிநடத்தி இதோ அடுத்த ஆண்டை கொடுப்பதற்காக நாம் எல்லோரையும் இங்கே ஒரு குடும்பமாக அழைத்து வந்திருக்கிறார். எனவே கடந்த ஆண்டு முழுவதும் இறைவன் நமக்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கும் நன்றியாக இந்த திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். அடுத்ததாக பிறக்கவிருக்கிற இந்த புதிய ஆண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியின் ஆண்டாக, வெற்றியின் ஆண்டாக, உயர்வின் ஆண்டாக இறைவன் நமக்கு அமைத்து தர இந்த திருப்பலியிலே நாம் சிறப்பாக மன்றாடுவோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக.
இறைவா புனித மரியாவின் வளமையான கன்னிமையால் மனித குலத்துக்கு நிலையான மீட்பின் பரிசுகளை வழங்கினீரே. அவரது பரிந்துரையை நாங்கள் உணரவும் அவர் வழியாக வாழ்வின் ஊற்றாகிய உம் திருமகனும் எங்கள் ஆண்டவருமாகிய இயேசு கிறிஸ்துவை பெற்றுக்கொள்ளவும் நாங்கள் தகுதி உள்ளவர்களாயிருக்க அருள் புரிவீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகிறோம். இன்றைய முதல் வாசகத்தில் ஆண்டவர் மோசேவின் மூலம் இஸ்ரவேல் மக்களுக்கு ஒரு புனிதமான ஆசீர்வாதத்தை வழங்குகிறார். உன்னை ஆசீர்வதித்து காக்கட்டும் என்ற தெய்வீக வார்த்தைகள் கடவுளின் அன்பையும் பாதுகாப்பையும் நமக்கு நினைவூட்டுகின்றன. அருள், சமாதானம், ஒளி ஆகியவற்றை வழங்கும் ஆண்டவரின் இதயத்தின் அன்பை இந்த வாசகம் வெளிப்படுத்துகிறது. எனவே அனைவரும் இந்த வாசகத்திற்கு பக்தியுடன் செவிமடுப்போம். இஸ்ரேல் மக்கள் மீது நமது பெயரை கூறி நீங்கள் வேண்டும் போது நாம் அவர்களுக்கு ஆசியளிப்போம். முதல் வாசகம் எண்ணிக்கை நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 6, இறை வார்த்தைகள் 22 தொடங்கி 27 முடிய. ஆண்டவர் மோசேயிடம் கூறியது: நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல், நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசி கூற வேண்டிய முறை. ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன் மீது அருள் பொழிவாராக. ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உமக்கு அமைதி அருள்வாராக. இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர். நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
உமது முகத்தின் ஒளியை வீசுமே. அதனால் உலகம் உமது வழியை அறிந்து கொள்ளுமே. அனைவரும் மக்களுக்கு வளைந்து பாடுவர். ஏழை மக்களை நீராண்டு நடந்துமே. உம்மை புகழ்வே, உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி உம் ஆசி வழங்குவே. கடவுளே என் மீது இறங்கி உம் ஆசி வழங்குவே. உலகில் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே அமர்ந்து கொண்டனர். உலகில் அனைவருமே உமக்கு அஞ்சுவர். உமது மீட்பை அனைவருமே உணர்ந்து கொண்டனர். அனைவரும் மக்களுக்கு மகிழ்ந்து பாடுவர். ஏழை மக்களை நீராக நடத்துவீர். உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம், உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவே. உம்மை புகழ்வோம், உம்மை போற்றுவோம். கடவுளே என் மீது இறங்கி எமக்கு ஆசி வழங்குவே. இவ்விரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. இந்த இரண்டாம் வாசகத்தில் திருத்தூதர் பவுல் கடவுள் தம் மகனாக இயேசுவை நமக்காக அனுப்பிய அளவற்ற அன்பை பற்றி தெரிவிக்கிறார். கிறிஸ்துவின் மூலம் நாம் இனி அடிமைகள் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகளும் அவரின் வாரிசுகளுமாக மாற்றப்பட்டோம் என்கின்ற மகிமையான உண்மை இந்த வாசகம் நமக்கு தெரியப்படுத்துகிறது. எனவே பக்தி நிறைந்த உள்ளத்தோடு செவிமடுப்போம். இரண்டாம் வாசகம். கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக அனுப்பினார். திருத்தூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 4-7 முடிய. சகோதர சகோதரிகளே, காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். நீங்கள் பிள்ளைகளாய் இருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுள் அனுப்பியுள்ளார். அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது. ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல, பிள்ளைகள்தான். பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள். இது கடவுளின் செயலே. ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு.
பல வகைகளில் முற்காலத்தில் இறைவாக்கினர் வழியாக நம் மூதாதையரிடம் பேசிய கடவுள் இவ்விறுதி நாள்களில் தம் மகன் வழியாக நம்மிடம் பேசியுள்ளார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. லூக்கா எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறைவாக்குகள் 16 தொடக்கம் 21 இறுதியாக. அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவனத் தொட்டியில் கிடத்தி இருந்த குழந்தையையும் கண்டார்கள். பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட நற்செய்தியை தெரிவித்தார்கள். அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர். ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார். இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பிச் சென்றார்கள். அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது. குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய 8ஆம் நாள் வந்தது. தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லியிருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள். இது ஆண்டவரின் அருள்வாக்கு. முன்னுரையிலே இந்த வெளியில் இருக்கிற சவுண்டை ஸ்பீக்கரை கொஞ்சம் குறைங்க. இங்கே உள்ள ஒன்றுமே கேட்க மாட்டேங்குது. மூன்று முக்கிய விழாக்கள் என்று சொன்னார்கள். அப்படிதானே? அப்படிதானே? என்ன 3 முக்கிய விழாக்கள் என்று? சொல்லுங்க. முன்னுரையில் வாசிக்கப்பட்டது 3 முக்கிய விழாக்கள் இன்று கொண்டாடப்படுகிறது என்று. புத்தாண்டு, இரண்டாவது கன்னிமரியா இயேசுவின் தாயா, கன்னிமரியா இறைவனின் தாய், மூன்றாவது இயேசுவின் திருப்பெயர் மேலானது. இந்த 3 விழாக்கள். முதலாவதாக புத்தாண்டு பெருவிழாவை இந்த உலகம் முழுவதும் நாம் கொண்டாடி கொண்டிருக்கிறோம், எல்லா மக்களோடும் இணைந்து. அதனால் இந்த புத்தாண்டு பெருவிழா நம்ம கிறிஸ்தவர்கள் மட்டும் கொண்டாடுவது கிடையாது. யார் யாரெல்லாம் சேர்த்து கொண்டாடுகிறோம்? உலகில் இருக்கிற அனைத்து மதத்தினரும் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். காரணம், பிறப்பு என்பது மகிழ்ச்சியை தரக்கூடிய
ஒன்று. அப்படி தானே? யார் வீட்டிலாவது குழந்தை பிறந்துச்சுன்னா அழுதுட்டு இருப்பாங்களா? அழுதுட்டு இருப்பாங்களா? அழுதுட்டு இருப்பாங்களா? என்ன சொல்லுங்கள் தாய்மார்கள், சந்தோஷப்படுவாங்களா அழுதுட்டு இருப்பாங்களா? ஒரு சில வீட்டில் அழுவாங்க. என்னடா அது பெண் குழந்தை பிறந்துருச்சே, நம்ம ஆண் குழந்தை எதிர்பார்த்தமேன்னு சொல்லி வருத்தப்பட்டு இருப்பாங்க. அந்த குழந்தைய 1 மாதத்துக்கு 2 வருஷத்துக்கு தூக்காமல் கொஞ்சாமல் இருக்கிற தாத்தா பாட்டி அப்பா அம்மாலாம் ஒரு சில பேர் இருக்கிறாங்க. அம்மா இருக்க மாட்டாங்க, அப்பா இருக்கிறாங்க. ஆக புத்தாண்டு பிறப்பு. அடுத்ததாக அன்னை மரியா யாருடைய தாய்? இறைவனின் தாய். இயேசுவின் தாயா இறைவனின் தாயா? இறைவனின் தாய். எப்படி இறைவனின் தாய்? எப்படி இறைவனின் தாய்? எப்படி இறைவனின் தாய்? இறை மகனையே அவர் பெற்றெடுக்கிறார், இயேசு. அப்படிதானே? அவங்க அப்போ இயேசுவின் தாய் தானே அப்படின்னு சொல்லணும். ஆனால் நம்ம என்னன்னு சொல்கிறோம்? இறைவனின். ஏன் அப்படி சொல்கிறோம்? அந்த இயேசு தனி ஆள் கிடையாது. மூவொரு இறைவனில் ஒருவர். அந்த மூவொரு இறைவனில் முதலில் தந்தை, இரண்டாவது மகன் இயேசு, மூன்றாவது தூயாவியார். மூவரும் கடவுள் தன்மையிலே ஒன்றாக இருந்தனர். அதனால இயேசு கடவுளுக்கு நிகரானவர். யாருக்கு நிகரானவர்? கடவுளுக்கு நிகரானவர். அதனால்தான் கடவுளின் தாய் அன்னை மரியா என்று அழைக்கப்படுகிறது. அடுத்ததாக பார்க்கிறோம், இந்த உலகத்திலே எந்த பெயர் சிறந்த பெயர் என்றால் என்ன பெயர்? அது இயேசு என்று அதற்கு பெயரிட்டார்கள். இன்றைய நற்செய்தியில் நாம் பார்க்கிறோம். 8ஆம் நாள் தாயின் வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆக இந்த 3 முக்கிய விழாக்களையும் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். குருமடத்திலே இறையியல் பயின்று கொண்டிருந்த போது ஒரு திரைப்படம் குருமடத்திலே திரையிட்டார்கள். அது ஒரு ஆங்கில திரைப்படம், த மிஷன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். அருட்சகோதரிகளுக்கு தெரிந்திருக்கலாம். இந்த மிஷன் அப்படிங்கிற ஒரு திரைப்படம். மிஷன் என்றால் என்ன அர்த்தம்? மிஷன் மிஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்? மிஷன் சண்டே அப்படின்னா என்ன அர்த்தம்? மறைபரப்பு ஞாயிறு. அப்போ மிஷன் அப்படின்னா என்னது? மறை பரப்புதல். த மிஷன், அதான் மறை பரப்புதல் அப்படிங்கிற தலைப்பிலே அந்த திரைப்படம் வந்தது. அதில் என்ன கதை அப்படின்னா, ஒருவன், அவன் சாமியார் கிடையாது, என்ன செய்கிறான் என்றால், ஆப்பிரிக்க நாட்டில் இருக்கிற அந்த ரொம்ப ஏழையான கருப்பர்களை எல்லாம் பண ஆசை காட்டி, உன்னை நான் அமெரிக்காவுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், லண்டனுக்கு கூட்டிகிட்டு போகிறேன், ஜெர்மனிக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி ஆசை வார்த்தை காட்டி அவர்களையெல்லாம் அழைத்து சென்று பெரிய பெரிய கோடீஸ்வரர்களுக்கு அடிமையாக அவர்களை விற்று வந்தான். அடிமையாக அவர்களை விற்று வந்தான். இது பாவமா இல்லையா? பாவமா இல்லையா? போனாங்கன்னா திரும்ப வரவே முடியாது. அடிமையை ஒருபோதும் அவர்கள் விடுவிக்க மாட்டார்கள், சலுகை காட்ட மாட்டார்கள். எனவே அடிமையாக விற்று வந்தான். இப்படிப்பட்ட ஒரு கொடும் பாவியாக அவன் இருந்து வருகிறான். அந்த சூழலிலே அவன் ஒரு கிறிஸ்தவன். இயேசு சபையைச் சேர்ந்த ஒரு குருவை சந்திக்க நேர்கிறது. அந்த குருவுக்கு ஒரு அசிஸ்டன்ட் ஃபாதரும் இருக்கிறார். எனவே இந்த இருவரையும் சந்தித்து அவர்களோடு பேசக்கூடிய அந்த வாய்ப்பு கிடைக்கிறது. எனவே இருவரும் அந்த வாய்ப்பை பயன்படுத்தி மனிதர்களை பல நாடுகளுக்கு அடிமையாக விற்று வந்த இந்த நபரை மனம் மாற்றுகிறார்கள். நீ செய்வது தவறு, இது போன்ற தொழிலில் நீ ஈடுபட்டு பணம் சம்பாதிப்பது தவறு என்றெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சொல்லி அவனை நல்லவனாக மாற்றுகிறார்கள். இப்போ 3 பேருமே நல்லவங்களாக இருக்கிறாங்க. ஆக என்ன செய்கிறாங்க அப்படின்னா, இந்த மூவரும் இணைந்து
இந்த மூவரும் இணைந்து ஒரு பெரிய ஊட்டி மாதிரி, கொடைக்கானல் மாதிரி ஒரு மலைப்பகுதிக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு ஏறணும். இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் நம்ம ஈஸியாக பஸ்லையோ கார்லேயோ இருசக்கர வாகனத்திலையோ போயிடலாம். அங்கே அப்படி கிடையாது. அவர்கள் அங்கு செல்ல வேண்டும் என்றால் பல மேடு பள்ளங்களை, மலைகளை அவர்கள் ஏறித்தான் செல்ல வேண்டும். எனவே சென்று அங்கே இருக்கின்ற மலை வாழ் மக்களுக்கு ஆண்டவருடைய நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், அவர்களை கிறிஸ்துவின் பால் கொண்டு வர வேண்டும் என்று திட்டம் போட்டு மூவரும் செல்கிறார்கள். அது உயரமான மலைப்பகுதி. எனவே ஏறிக்கொண்டிருக்கிறார்கள். இந்த வயசான ஃபாதரு பெரிய சுமையை, தனக்கு தேவையான துணிமணி பொருட்கள் எல்லாவற்றையுமே ஒரு மூட்டையாக கட்டி தன்னுடைய முதுகிலே ஒரு கயிற்றை பயன்படுத்தி அதை இழுத்து கொண்டு சென்று கொண்டிருக்கிறார். இவர்கள் மற்ற இருவரும் விரைவாக மலையிலே ஏறுகிறார்கள். ஆனால் இவரால் ஏற முடியவில்லை. அந்த பொருள் மீண்டும் மீண்டும் தவறி விழுகிறது, அந்த சாக்குப்பை. அப்பொழுது அந்த சின்ன ஃபாதராக இருந்தவர் சொல்கிறாரு, ஃபாதர் அதை நீங்கள் கீழே போட்டுட்டு தயவு செய்து ஏறுங்க, நம்ம அங்கே போய் பார்த்துக்குவோம், கடவுள் நமக்கு எல்லாமே செய்வார் அப்படின்னு சொல்கிறார். அவர் கேட்கவே இல்லை பெரிய ஃபாதர். இல்லை முக்கியமான பொருள் எல்லாம் இருக்குது, நான் அதெல்லாம் விட்டுட்டு வர முடியாதுன்னு சொல்லிட்டு ஏறுறாரு. முடியவே இல்லை. இவரால் நம்ம மேல் ஏறுவது தாமதமாகிறது என்று அவருடைய அசிஸ்டன்ட் ஃபாதருக்கு புரியுது. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த சுமை அப்படி தூக்கிட்டு போகும்போது இந்த சின்ன ஃபாதர் என்ன பண்ணுறார், கயிற்று அப்படியே வெட்டி விடுறார். வெட்டி விட்டோடனே அது கீழே பாதாளத்தில் போய் விழுந்துருது. அப்போ அவர் கயிறு மட்டும்தான் பிடிச்சிக்கிட்டு இருக்கிறார். அப்போ தான் பெருமூச்சு வர்றார். ஆகா, இந்த சுமை கீழே போனதற்கு பிறகு எளிதாக இருக்கிறதே, மனசு ரொம்ப சந்தோஷமாக இருக்குதே, நம்ம ஈஸியாக நம்ம ஏறிடலாம் என்று சொல்லி மூவருமே அங்கே சென்று அந்த மக்களுக்கு பணி செய்ய ஆரம்பிக்கிறார்கள். இந்த நிகழ்வின் வாயிலாக இன்றைய தினம் நமக்கு தேவையான கருத்து என்னவென்றால், கடந்த ஒரு ஆண்டை 2025 நாம் முடித்து விட்டோம். 2026வது ஆண்டிலே நாம் இருக்கிறோம். அந்த 25வது ஆண்டிலே நான் ஏற்கனவே கூறியதை போன்று பல்வேறு விதமான மகிழ்ச்சியான நிகழ்வுகள் நம்முடைய வாழ்க்கையிலே நடந்திருக்கும். நாம் எடுத்த முயற்சிகள் பல வகையிலே நமக்கு அது வெற்றியை கொடுத்திருக்கும். நாம் ஆசைப்பட்டவை ஒரு சிலவை நிறைவேறி இருக்கும். இப்படி எவ்வளவோ நம்ம பாசிட்டிவாக சொல்லிகிட்டே போகலாம். இது எல்லாமே நமக்கு மகிழ்ச்சியை தரும். ஆனால் இன்னொரு பக்கம் பார்க்கின்ற பொழுது, நான் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும், இதை வாங்க வேண்டும், என்னுடைய குடும்பத்திற்கு அதை வாங்க வேண்டும் என்று பல்வேறு விதமான திட்டங்களை நாம் செயலாக்க முயற்சி செய்திருப்போம். ஆனால் தோல்வியை தழுவியிருப்போம். அந்த ஒரு மன அழுத்தம் நம்முடைய உள்ளத்திலே இருக்கும். இன்னும் உடல் சுகமில்லாமல் போயிருக்கும். இது எப்பொழுது இந்த உடல் பிரச்சனை தீரும் என்ற ஒரு மனக்கவலை நமக்கு இருக்கும். இப்படியாக பல்வேறு விதமான கவலைகள், சுமைகள் எல்லாவற்றையும் இந்த 2026வது ஆண்டுக்கு நாம் தூக்கிச் செல்லக்கூடாது என்பதுதான் இன்றைய த மிஷன் என்கிற திரைப்படம் உணர்த்துகிற கருத்தாக இருக்கிறது. நாம் கடந்தவையாகவே இருக்கட்டும் என்று அந்த சுமையை வெட்டி எரிந்துவிட்டு நாம் புதியனவற்றை தேடி நாம் பலவற்றுக்கு ஆசைப்படலாம். ஆனால் நமக்காக இறைவன் ஒரு திட்டத்தை வைத்திருப்பார். அந்த திட்டம் என்னவென்று நாம் தேடி செல்கின்ற பொழுது நமக்கு வெற்றி எளிது என்பது உங்களுக்கு நான் பலமுறை சொல்லி இருக்கிறேன். எனவே பழைய சுமைகளை எல்லாம் நம் மனதை அழுத்தி கொண்டிருக்கின்ற கவலைகள், சுமைகள், இவை எல்லாவற்றையுமே நாம் தூர வீசிவிட்டு கொடுத்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு நமக்கு எல்லா வகையிலும் நல்லதாகவே அமையும் என்கிற ஒரு நேர்மறை சிந்தனையை நம்முடைய மனதிலே சுமந்து கொண்டு அடியெடுத்து வைத்தோம் என்றால் வெற்றி நிச்சயம். அதே நேரத்திலே அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற நிலைக்கு ஆண்டவர் உயர்த்தி இருக்கிறார் என்றால் அவர் வாழ்ந்த வாழ்வு, இறைவனுக்கு ஏற்புடைய வாழ்வு, இறை திட்டத்திற்கு தன்னையே முற்றிலும் கையளித்த ஒரு வாழ்வு. எனவேதான் இந்த பெண் இப்படி இருப்பார் என்று
ஆண்டவருக்கு தெரிந்துதான் தன்னுடைய மகனை பெற்றெடுப்பதற்கு இந்த மரியாவை அவர் முன்பே தேர்ந்து கொள்ளுகிறார். அதுபோன்று நம் ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். ஒவ்வொருவருக்கும் ஒரு திட்டத்தை அவர் வைத்திருக்கிறார். அந்த திட்டம் என்ன என்பதை நாம் ஆண்டவரிடம் ஜெபத்திலே பேசுகின்ற பொழுது அது நமக்கு எளிதாக புலப்படும். எனவே இன்றைய விழா உணர்த்துகின்ற உலகிலே உன்னதமான திருப்பெயர் இயேசு என்பதுதான் என்று நமக்கு ஏன் திரு அவை சொல்லுகிறது என்றால், இந்த இயேசு என்கிற பெயரை நாம் ஒவ்வொரு முறையும் நம்முடைய நாவினால் அறிக்கையிட்டு எந்த ஒரு முயற்சியையும் நாம் மேற்கொள்ளுகின்ற பொழுது அது வெற்றியாகவே அமையும். எனவே அந்த இயேசுதான் நமக்கு வெற்றியை தரக்கூடியவர். எனவேதான் அந்த திருப்பெயர் என்று நாம் இயேசு என்கிற பெயரை அழைக்கிறோம். திருப்பெயர் என்றால் புனித பெயர். அது இறைவனால் முன்குறிக்கப்பட்ட பெயர். இயேசுவுக்கென்று இறைவன் குறித்து வைத்த ஒரு பெயர். அந்த பெயரை நாம் உச்சரிக்க வேண்டும். அதுதான் நம்முடைய வாழ்வின் தாரக மந்திரமாக இருக்க முடியும், இருக்க வேண்டும். அன்னை மரியா அதைத்தான் செய்தார். தான் பெற்றெடுத்த குழந்தைதான் இயேசு என்று தெரிந்தும் கடைசியிலே இயேசுனுடைய விருப்பத்திற்காக தன்னையே முற்றிலும் கையளிக்கிறார். காரணம், அவருக்கு தெரிந்துவிட்டது இவர் இறைமகன், இவர் செய்வது எல்லாமே இறைவனின் திட்டமாக இருக்கிறது. எனவே இந்த இயேசுவை நாமும் பின்பற்றினால் நமக்கும் வாழ்வு உண்டு என்பதை அவர் தெரிந்து வைத்திருந்ததால் தான் இயேசுவுக்காக அன்னை மரியாவும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் முற்றிலுமாக தம்மையே கையளிக்கிறார்கள். எனவே பிறந்திருக்கின்ற இந்த புதிய ஆண்டு எல்லோருக்கும் மகிழ்ச்சியின் ஆண்டாக அமைய உங்கள் எல்லோரையும் நான் புத்தாண்டு வாழ்த்து சொல்லி உங்களுக்கு ஆசி கூறுகிறேன். தொடர்ந்து ஜெபிப்போம். நாம் இறை உறவிலே இணைந்து வாழ்வோம். ஆமென். எழுந்து நின்று விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புக்குரியவர்களே, நம்முடைய தேவைகளை எல்லாம் மன்றாட்டுக்களாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். லூக்கா நற்செய்தியில் வாசிப்பது போல எவ்வாறு இடையர்கள் குழந்தை இயேசுவை தேடி வந்து பார்த்தார்களோ அதே போல திரு அவையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், அருட்பணியாளர்கள், துறவியர்கள் அனைவரும் மக்களை தேடி வந்து இறைப்பணி ஆற்றுக. அவர்களுக்கு தேவையான ஞானத்தை தூய ஆவியானவர் அருளிட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டார்களும்
உலகில் உள்ள மக்கள் அனைவரும் இப்புதிய ஆண்டில் அமைதி, ஒற்றுமை, பரிவு, இரக்கம் போன்ற பண்புகளை கொண்டு வாழவும், போர், பகைமை, பழிவாங்கும் எண்ணம், நாடுகளுக்கு இடையேயான முரண்பாடு போன்றவற்றை தவிர்த்து உண்மை அன்பில் மக்கள் அனைவரும் வாழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்னை மரியாள் இயேசுவை எவ்வாறு தனது இதயத்தில் சுமந்தாரோ அதே போல எங்கள் குடும்பத்தில் உள்ள ஒவ்வொருவரும் இயேசுவினுடைய விழுமியங்களை சுமந்தவர்களாக இந்த ஆண்டில் இருக்கவும், திருக்குடும்பத்தைப் போல அன்பையும் ஒற்றுமையும் உழைப்பையும் நல்ல புரிதலையும் கொண்டவர்களாக வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். குழந்தை இயேசுவின் கருணை நிறைந்த பார்வை நோயிலும் நெருக்கடியிலும் இருப்பவர்களை தொட்டு ஆற்றிட உடல் நலம், மன உறுதி, வாழ்வின் நம்பிக்கை கிடைக்க அன்னை மரியாவின் பரிந்துரையும் ஆறுதலும் அவர்களோடு நிற்க ஆண்டவரை உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்து உறவாடி நம்மை விட்டு விலகம் சென்று ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுவோம். அவர்கள் வான் வீட்டில் இறைவனோடும் விண்ணக தூதர்களோடும் அகமகிழ்வோம். இறைவன் தாமே அவர்களுக்கு நித்திய இறைப்பாற்றினை அளித்திட அருள் புரிய இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளை அமைதியாக ஆண்டவரிடம் எடுத்துரைப்போம். மன்றாடுவோமாக. எங்கள் புகலிடமும் பலவுமாகிய இறைவா, எங்களிடம் இறை உணர்வை தூண்டி எழுப்புகிறவர் நீரே. உம்முடைய மக்களின் உருக்கமான இந்த மன்றாட்டுக்களை ஏற்று நிறைவு செய்ய வேண்டும் என்று எங்கள் ஆண்டவர் கிறிஸ்து வழியாகவே மன்றாடுகின்றோம். Provident and merciful Father, the only source of love and freedom, by the grace of the Holy Spirit, we respond to your call. We entrust our lives to you, to be faithful disciples of Christ, your Son, according to the inspiration of our founders, Carlo Tancredi and Julia of Barolo, witnesses of your compassion for the little ones and the poor. We renew our vows according to the rule of life of the congregation of the Sisters of Saint Anne, the vow of chastity, to love God with all our hearts and in Him every creature, the vow of poverty, to abandon ourselves in everything to the providence of the Father, the vow of obedience, to accomplish the will of God in everything and always. Mary, Virgin and Mother, you who have done the will of the Father, right to the foot of the cross, obtain for us from your Son Jesus, through the intercession of Saint Anne and Blessed Mother Indicator, the grace to be faithful to our vocation, and together with our sisters to journey in hope for the grace and the glory of the Trinity. கைதட்டி ஆண்டவரே, அனைத்து உலகினரிவானில் வாழ்த்துப் பெறுவீராக. எங்கள் வளன்மையில் நம் தப்பத்தை பெற்றுள்ளோம். நீளத்தின் விளைவு மனித உழைப்பின் பயணமான தப்பத்தை முப்பக்கு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வழிக்கும் மக்கமாக மாறும். இறைவன் என்று வாழ்த்துப் பெறுவாராக.
ஆண்டவரே, அனைத்துலக நிறைவானில் வாழ்த்து பெறுவீராக. ஏன் இது வல்லன்மையிலும் நாம் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடி மனித உழைப்பின் பயணமான ரசத்தை ஒப்புக் கொடுக்கின்றோம். இதை எங்கள் ஆன்மீக பானமாக மாறும் இறைவன் என்று வாழ்த்து பெறுவாராக. ஆண்டவரே, தாழ்மையான மனமும் நொறுங்கிய உள்ளம் கொண்டு ஏற்றருளும். ஆண்டவரே இறைவா, நாங்கள் இன்னும் திருமணம் ஒப்புக் கொடுக்கும் இப்பலி உமக்கு உகந்ததாவதாக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். இறைவா, நல்லவை அனைத்தையும் கனிவுடன் தொடங்கி நிறைவு காண செய்கின்றீர். புனித அன்னையின் பெருவிழாவில் மகிழ்ச்சி அடைந்துள்ள நாங்கள் உமது அருளின் தொடக்கத்தில் மாட்சி அடைவது போல அதன் நிறைவிலும் எங்களுக்கு மகிழ்ச்சி அளிப்பீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவதும் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவின் தாய்மையின் பெருவிழாவில் நாங்கள் உம்மை போற்றி புகழ்ந்து மாட்சிப்படுத்துவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்கு உரிய செயலுமாகும். தூய ஆவி நிழலிட்டதால் அந்த அன்னை உம்முடைய ஒரே திருமகனை கருத்தாங்கி தமது கன்னிமையின் மாட்சியில் நிலைத்து நின்று நிலையான ஒளியாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை உலகுக்கு அளித்தார். அவர் வழியாகவே உமது மாண்பை வானதூதர் புகழ்கின்றனர். தலைமை தாங்குவோர் உம்மை வழிபடுகின்றனர். அதிகாரம் செலுத்துவோர் உம் திருமுன் நடுங்குகின்றனர்.
வானங்களும் அவற்றில் உள்ள ஆற்றல்களும் சேராபீன்களும் ஒன்று கூடி அக்களித்து கொண்டாடுகின்றனர். அவர்களோடு எங்கள் குரலையும் சேர்த்து கொள்ளுமாறு நாங்கள் உம்மை தாழ்மையுடன் இறைஞ்சி புகழ்ந்து பாடுவதாவது. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள்.
ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் ஒப்புக் கொடுக்கின்றோம். ஓம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் ஒரு திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் சகாயராஜ், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோராகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளவும்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம்.
இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள் வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைப்பு பெற்றோர் பேறு பெற்றோர். கை மேலே தூக்குன்னா கிறிஸ்துவுடன் 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 கிறிஸ்துவுடன்
திருவுடல் கிறிஸ்து 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 திருவுடல் எல்லாரும் பூசை உதவி பிள்ளைங்களா? வா எல்லாம் ஹாப்பி ஒரு டிஷ்யூ பேப்பர் இருக்கா? துணி இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, விண்ணக அருளடையாளங்களை மகிழ்வுடன் பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை வேண்டுகிறோம். என்றும் கன்னியானவும் திருமகனின் தாயும் திரு அவையின் அன்னையுமான மரியாவை அறிக்கையிடுவதில் மகிழ்வுறும் நாங்கள் நிலை வாழ்வை நோக்கி முன்னேறிச் செல்ல இவ்வருளடையாளங்கள் எம்மை வழிநடத்துவனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வருவோம். திருப்பலி நிறைவேறிற்று. முன்னாடி போ.